அதிமுக பலமான கூட்டணி அமைத்துள்ளது என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவும், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி அடிமை, அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா நடைமுறையில் இருப்பது திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்குறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். 2 பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது. உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். ஆக எங்கே அலுவலகம் இருக்குது? திமுகவுக்கு டெல்லியில இருக்குது. அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தினோம். இது கூட்டணியுடைய வரலாறு. ஆனா உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு வார்த்தை போர் முற்றி விட்டது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது. ஆக இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அம்மாள் மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, ஐஜேகே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஏசி சண்முகம் கட்சி இருக்குது. இன்னும் பல கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்குது. இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன. 2026 இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.